வெல்கம் டு ஆல். வாங்க சம்குள்ள போகலாம். எக்ஸாம்பிள் 3.17 ஃபைண்ட். சரி, 4 குவாட்ரிக் ஃபார்முலா இருக்குது. 4 என்ன பண்ணலாம், ஃபேக்டரைஸ் பண்ணலாம். இல்லை, டினாமினேட்டர் பாருங்கள் சேமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணிக்கலாம், இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுறோம். டினாமினேட்டர் சேமாக இருந்தால் ஒரே டினாமினேட்டர் எழுதிக்கலாமா? டிவைடட் பை கீழே வரும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் 28, மேலே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 20x ப்ளஸ் 36 மைனஸ் இது மைனஸ். எப்பயும் மைனஸ் பக்கத்தில் நிறையா டேர்ம் இருக்குது, ரெண்டுக்கு மேலே டேர்ம் இருந்தால் மறக்காமல் ப்ராக்கெட் போட்டு எழுதுங்க. அப்போ தான் மைனஸ் உள்ளே போகும்போது சைன் கரெக்டாக மாற்றி எழுதுவோம். ப்ராக்கெட் போடாமல் எழுதிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட் டேர்முக்கு மட்டும் மைனஸ் போட்டு மற்ற டேர்முக்கு ப்ளஸ் போட்டு விட்டுருவோம். சரிங்களா? அதனால் நீங்கள் மைனஸ் போட்டுட்டீங்க, ஒரு டேர்ம் தான் இருக்குன்னா சிம்பிளாக அதை ப்ராக்கெட் போடாமல் எழுதிக்கலாம். 2 டேர்மில் 2க்கு மேலே இருந்துச்சுன்னா கம்பல்சரி ப்ராக்கெட் போடணும். கிளியருங்களா? இப்போ என்ன ஆகும், இந்த மைனஸ் உள்ள கொண்டு போயிடலாமா? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 20x ப்ளஸ் 36 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 12x மைனஸ் 4 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் 28. சரி, மேலே என்ன நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல். 20xல 12x போயிடுச்சுன்னா கிடைக்கும் 8x வருங்களா? 8x 36 மைனஸ் 4 ப்ளஸ் 32 பை இதை ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாமா? மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 28, ஆட் பண்ணால் மைனஸ் 3, 4 7 சார் மைனஸ் 3 வரணும், மைனஸ் 7 ப்ளஸ் 4 மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 20, ஆட் பண்ணால் மைனஸ் 3, முன்னாடி 1 தான் இருக்குது. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 4 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 4 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 7, மைனஸ் 7 தான் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 28, ஆட் பண்ணால் மைனஸ் 3, அப்போ மைனஸ் 7. இப்போ என்ன பண்ணிக்கலாம், மேலே 8 காமன் எடுத்துட்டோம்னா எக்ஸ் ப்ளஸ் 4 பை எக்ஸ் ப்ளஸ் 4 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 7, எக்ஸ் ப்ளஸ் 4 எக்ஸ் ப்ளஸ் 4 கேன்சல், ஆன்சர் 8 பை எக்ஸ் மைனஸ் 7. கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சிம்பிளிஃபை. மூணுமே என்னது, குவாட்ரிக் ஈக்குவேஷனு, ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். 1 பை இது என்ன பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 6, ஆட் பண்ணால் மைனஸ் 5, மைனஸ் 3 மைனஸ் 2 மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 6, ஆட் பண்ணால் மைனஸ் 5, முன்னாடி 1 தான் இருக்குது. எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் மைனஸ் 2 ப்ளஸ் 1 பை மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 2, ஆட் பண்ணால் மைனஸ் 3, மைனஸ் 1 மைனஸ் 2 மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 2, ஆட் பண்ணால் மைனஸ் 3, முன்னாடி 1 தான் இருக்குது. அப்போ எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 2 மைனஸ் 1 பை மல்டிப்ளை பண்ணால் 15 ப்ளஸ் 15, ஆட் பண்ணால் மைனஸ் 8, 3 5 சார் மைனஸ் 3 மைனஸ் 5 மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 15, ஆட் பண்ணால் மைனஸ் 8, முன்னாடி 1 தான் இருக்குது. அப்போ எக்ஸ் மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 5. இப்போ ரெண்டு என்ன பண்ணும், எல்சிஎம் எடுக்கணும். என்ன எல்சிஎம் பண்ணுவோம், எக்ஸ் மைனஸ் 3 இருக்குது, இங்கே எக்ஸ் மைனஸ் 3 இருக்குது, காமனாக ஒரு எக்ஸ் மைனஸ் 3 போட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி எல்சிஎம் எடுத்திருக்கோம். இது 3க்கு எப்படி எல்சிஎம் எடுப்போம், காமனாக இருக்கிறதுல ஹையஸ்ட் பவர் காமன் எல்லாத்தையும் எடுத்து எழுதணும். இப்போ எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் மைனஸ் பவர் 1 தான் இருக்குது. எக்ஸ் மைனஸ் 2 காமன் எழுதிக்கலாம். எக்ஸ் மைனஸ் 1 இருக்குது, அப்புறம் எக்ஸ் மைனஸ் 5 இருக்குது. எல்லா டேர்மும் எழுதியாச்சு. சரிங்களா? ஓகே. இப்போ இதெல்லாம் எல்சிஎம். இங்கே எதுவும் இல்லை, எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் மைனஸ் 2 தான் இங்கே இருக்குது, மீது 2 இல்லை. அப்போ அந்த வேலை இது 2 மல்டிப்ளை பண்ணணும். 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 5. இங்கே ஏதாவது நம்பர் தான் நம்பரால் இன்ட்டு பண்ணணும். 1ங்கிறனால 1 இன்ட்டு அதே வரனால 1 போடாமல் இருக்கிறோம். சரிங்களா? ப்ளஸ் இங்கே 1 இன்ட்டு இங்கே எந்த டைம் இல்லை, மைனஸ் 1 மைனஸ் 2 இது 2 இருக்குது. எக்ஸ் மைனஸ் 3யும் எக்ஸ் மைனஸ் 5ம் இல்லை. ஓகே, மைனஸ் இங்கே எந்த டைம் இல்லை, எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் மைனஸ் 5 இருக்குது. எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 2 இல்லை. எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. கிளியருங்களா? இப்போ இதில் உள்ள மல்டிப்ளை பண்ணலாம். எக்ஸால் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் 5x மைனஸ் எக்ஸு ப்ளஸ் 5 ப்ளஸ் இதில் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் 5x மைனஸ் 3x ப்ளஸ் 15 இதில் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் ப்ராக்கெட் போட்டு எழுதிக்கலாம். 2-3 டேர்ம் வருமா, அப்போ ப்ராக்கெட் எழுதிட்டு அப்புறம் தான் மைனஸ் உள்ள கொண்டு போகணும். எக்ஸால் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 1 மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 டிவைடட் பை இதை அப்படியே வச்சுக்கலாம்.
ஓகே, இப்போ எங்கே இருக்குது? இதை சிம்பிளை பண்ணிக்கலாமா? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் 2x ஸ்கொயர் minus 5x minus x minus 6x minus 6x minus 11x minus 14x minus 5 minus 1 minus 6 minus 6 minus 11 minus 14 சரியா போச்சுங்க. plus 5 plus 15 plus 20 minus உள்ள போச்சுன்னா minus x square plus 2x இங்க minus 2x minus x minus 3x plus 3x போட்டுக்கலாமா சிம்பிளா? minus 2x minus 3x minus உள்ள போனா plus 3x minus into plus 2 minus 2 divided by x minus 3 into x minus 2 into x minus 1 into x minus 5. ஓகே, இங்கே என்ன 2x square minus x square ஒரு x square வருங்களா? minus 14x plus 3x minus 11xங்களா? plus 20 minus 2 plus 18 divided by x minus 3 x minus 2 x minus 1 x minus 5. இதை ஃபேக்டரைஸ் பண்ணும். என்ன வரும்? மல்டிப்ளை பண்ணால் 18 ப்ளஸ் 18 ஆட் பண்ணால் மைனஸ் 11 6 3 ஒரு 9 2 minus 9 minus 2 மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 18 ஆட் பண்ணால் minus 7 முன்னாடி 1 தான் இருக்குது. அப்போ என்ன போட்டுக்கலாம் சிம்பிளாக? x minus 9 into x minus 2 divided by x minus 3 x minus 2 x minus 1 x minus 5. இப்போ x minus 2 கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ ஃபைனல் ஆன்சர் என்னது? x minus 9 மேலே இருக்குது, கீழே x minus 3 into x minus 1 into x minus 5. இதானது இதனுடைய சிம்பிளிஃபிகேஷன். கிளியருங்களா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சம் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.